எனக்கு பணம் வேணாம், நான் ஒரு அஃபிஷியல் கிட்ட பேசினா மட்டும் போதும். ஐ ஹாவ் அ டிமாண்ட், வெரி சிம்பிள் மாரல் அண்ட் எத்திக்கல் டிமாண்ட் அப்படின்னு சொன்ன ஒரு நபரை நேற்று காவல்துறை சேஃபா அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்படாம அவர் சுட்டு கொண்டிருக்காங்க. யார் அவர், எங்க நடந்துச்சு, டீடா பார்க்க போறோம் இந்த பதிவு. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. ஒரு 17 பேரை ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சிருந்த ஒரு நபரை நேற்று காவல்துறை சுட்டு கொண்டிருக்காங்க. அதாவது இது ஒரு டிராமாவா ஆரம்பிச்ச ஒரு சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு ஹாரராக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. எங்க நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். மும்பையில இருக்கக்கூடிய மகாவீர் கிளாசிக் பில்டிங் அப்படிங்கிற பில்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடியோ. அந்த ஸ்டூடியோல ஒரு நபர் ஒரு 17 பேரை பிடிச்சி வச்சிருக்காரு. அதுல ஸ்கூல் சில்ட்ரனும் அடக்கம். இப்போ சந்தேகம் வரும், எப்படி ஸ்கூல் சில்ட்ரன் வந்து ஒரு பிடிச்சி வச்சிருக்க முடியும்? இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போறப்ப அப்பா அம்மா கொண்டு விடுவாங்க, திரும்பி கூட்டிட்டு வருவாங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு அடல்ட் சில்ட்ரனா இருந்தாலுமே, கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பசங்களா இருந்தாலுமே ஸ்கூல் போற பசங்க எப்படி இவர்கிட்ட வந்து மாட்டினாங்க அப்படிங்கிற நிறைய சந்தேகம் இருக்கும் மக்களே. என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். ஸ்கூல் சில்ட்ரனும் அடக்கம். இந்த நபர் ஒரு டிமாண்ட் வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னா, எனக்கு பணம் வேணாம், எனக்கு காசு பணம் தேவையில்லை, நான் இங்க இருக்க ஏதாவது ஒரு அஃபிஷியல் கிட்ட நான் பேசணும். சரி, இது என்னோட சிம்பிள் எத்திக்கல் அண்ட் மாரல் டிமாண்ட், இதை மட்டும் நீங்க நிறைவேற்றுங்க. நான் ஒரு 17 பேரை பிடிச்சி வச்சிருக்கேன், அதுல ஸ்கூல் சில்ட்ரன் அடக்கம் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. வெளியிட்டதுமே ஒரு 3 மணி நேரம் ஆபரேஷன். அந்த ஆபரேஷன்ல ஹை கமாண்டோஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. ஆகிய அந்த 17 பேரையும் சேஃபா ரெஸ்கியூ பண்ணிட்டு அந்த நபரை சுட்டுக் கொள்கிறார்கள். இப்ப யார் இவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இவர் பேரு ரோஹித் ஆர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய, இவர் உண்மையான பெயர் ரோஹித் ஹரோல்கர். இப்போ இவர் யாருனால், ஐஏஎம் மும்பைல வந்து MBA முடிச்சவர். முடிச்சுட்டு ஒரு டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ 2014 திரு மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கு பிறகு ஸ்வச் பாரத்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறார். அந்த இனிஷியேட்டிவை பிடிச்சி போய் இவர் ஸ்வச் பாரத் வாரியரா மாறுறாரு. மாறிட்டு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் அவருடைய ஜாப் ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ணிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. அந்த கம்பெனிக்கு ஸ்வச் பாரத் வாரியர் டீம் அப்படின்னு கம்பெனி பேர் வைக்கிறார். வச்சு அந்த கம்பெனி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஸ்கூல் சில்ட்ரனை பூரா இங்க வந்து அவர் எடுத்துக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு இவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் நாட் மேரிட், அம்மா அப்பா கூட வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல. என்ன அந்த ப்ராஜெக்டோட கோல்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் சில்ட்ரனை அவர் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அடாப்ட் பண்ணிப்பாரு. தே ஆர் ஸ்வச் பாரத் வாரியர்ஸா இருப்பாங்க. அவங்க பொது இடத்துல துப்பக்கூடியவர்கள் இல்ல சிறுநீர் கழிப்பவங்களை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கணும். தே ஹேவ் டு டிமோட்டிவேட். இதுதான் அவங்களுடைய ப்ராஜெக்ட். ஸோ இதற்காக சிவசேனா கட்சி இருந்த சமயத்துல அப்ப இருக்க முன்னாள் எஜுகேஷன் மினிஸ்டரான தீபக் கேசர்கர் கிட்ட ஒரு டைப் போடுறாரு. போட்டு இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்து பண்றேன்றாரு. ஏன்னா அப்பொழுது மாநில அரசாங்கத்துக்கு இந்த ஸ்வச் பாரத்துக்காக ஒரு பெரிய ஃபண்ட் ஒதுக்கப்பட்டது. அந்த ஃபண்டை இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிச்சு ப்ராஜெக்ட் பண்றவங்களுக்கு கவர்மெண்ட் பிரிச்சு கொடுக்கும். அதன் அடிப்படையில இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாரு. 2022 இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டதா ஒரு தகவல். ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருஷம் இந்த ப்ராஜெக்ட் போறதா இருந்தது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இதை கண்டினியூ பண்றாரு அந்த ப்ராஜெக்டை. இதை முடிச்சது செப்டம்பர் 2024 தான் முடிச்சிருக்காரு. முடிச்சதுக்கு பிறகு இவருக்கு தீபக் கேசர்கர் அவர் தரப்புல இருந்து வரக்கூடிய ஃபண்டிங் வராம இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஃபண்டிங் வராம இருந்ததுனால இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு 26 நாள் போராட்டம் பண்ணியிருந்திருக்காரு. அந்த போராட்டம் கை கொடுக்கவில்லை இவருக்கு. அதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு தான் இது வருது. அதற்கு பிறகு சுத்தி உள்ள மக்கள்கிட்ட கேட்கிறப்ப சொல்றாங்க, இல்ல சார், இவர் வந்து பணம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப போராடினாரு, எங்க வீட்டுல அவங்க சொல்லியிருக்காரு. ஸோ 24 நாள் போராட்டம் பண்ணியிருந்தாரு. ஆனா போராட்டம் பண்ணியும் இவருக்கு எந்த விதமான சலுகையும் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அவர் சொன்னதா சொல்றாங்க. பட் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் தீபக் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, முன்னாள் எஜுகேஷன் மினிஸ்டரான தீபக் கேசக் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க, அவருக்கு ஒரு வருஷம் ப்ராஜெக்ட் சொன்னாங்க, அவர் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாரு ப்ராஜெக்டை. கண்டினியூ பண்ணும்பொழுது நாங்க அதை இன்வால்வ் ஆக மாட்டோம்னு சொல்லிட்டோம். அதனால ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு இவரே பசங்க கிட்ட காசை வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதற்கு பிறகு எங்கிட்ட வந்து பணம் கேட்டாரு. வி டிமாண்ட் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருந்தோம், ஏன் பணம் வாங்குறீங்க பசங்கிட்ட கேட்டிருந்தோம்.
அப்போ இல்லைங்க 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வச் பாரத் 2.0ல வரக்கூடிய பணம் நீங்க எனக்கு கொடுக்கல, நான் வந்து இதை டிஸ்கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. நாங்க சொல்லியிருந்தோம் அப்படிலாம் இல்லைங்களே, நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் போட்டது ஃபார் 1 இயர் தான், அதுக்கான அமௌண்ட் செட்டில் பண்ணியாச்சு. இப்ப திரும்பி ஒன்று ஆரம்பிச்சா என்ன அர்த்தம் நான் கேட்டோம், அதோட பதிலே இல்லை. ஸோ ஒரு கருணை அடிப்படையில ஒரு சின்ன அமௌண்ட்டை செக்காவும் நான் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு திரு தீபக் அவர்கள் சொல்றாரு. ஆனால் இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சொல்றது பாத்தீங்கன்னா 2021 இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு 9 லட்சம் ரூபாய் செட்டில் பண்ணிருக்காங்க. 2.0க்கு அவருக்கு எந்த ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணப்படவே கிடையாது. இவரா பசங்க கிட்ட வந்து பணம் வசூல் பண்றதுக்காக ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வெப்சைட் மூலியமா பணத்தை வசூலும் பண்ணியிருக்காரு. வசூல் பண்ணி அந்த ஒர்க் கண்டினியூ பண்ணியிருந்திருக்காரு. இப்பொழுது இப்ப சம்பவத்தை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. இப்ப என்னன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, திரு ரோஹித் ஆர்யா, எனக்கு பணம் வேணாம், அவர் அபிஷியல் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதை மட்டும் எனக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஒரு டீச்சர் ஐஏஎம்ல வந்து ஐஏஎம் மும்பைல MBA முடிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்வச் பாரத் வாரியர், இப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன பேசிட போறாரு, என்ன கேட்டுற போறாரு, எதாவது எக்ஸ்போஸ் பண்ண போறாரா, இல்ல ஏதாவது ஃபண்டு வந்து உங்க ஃபண்டை கொடுக்கலன்னு சொல்லி சொல்ல போறாரா, என்ன செஞ்சிட போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருக்கலாம். 24 போராட்டம் பண்ணியிருந்திருக்காரு. அந்த 26 போராட்டத்தை பொறுத்த அளவுக்கு அவருக்கு எந்த ரப்படியும் கிடைக்காம இருந்திருக்கு. அதற்கு பிறகு இவரு இப்படி ஒரு 17 பேரை அவருடைய கஸ்டடியில கொண்டு வந்து ஹாஸ்டேஜா வச்சு ஒரு டிமாண்டை கேட்கிறாரு. இப்போ இந்த டிமாண்ட் வந்து எத்திக்கலா, இந்த டிமாண்ட் கேட்ட முறை எத்திக்கலா அன்எத்திக்கலா அப்படின்னு பார்த்தால் legally it's wrong. So morally it may be correct, may not be correct. ஆனால் அவர்கிட்ட ஒரு காது கொடுத்து கேட்கறத விட்டுட்டு அவர் சுட்டு கொள்வது என்பது எதற்காக? He is not a terrorist. அவர் தீவிரவாதி கிடையாது, அவர் அர்பன் நக்சலா கிடையாது. பணம் வேணாம், நான் 17 பேர்ல அந்த 17 பேர்ல அவர் கடத்தி வச்சிருந்தா சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல் சில்ட்ரன்லாம் இவர் உங்க ஸ்வச் பாரத்தோடைய டீம்ல வேலை பார்த்த பசங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட நபரை சுட்டு கொன்னதன் மூலியமாக ஏதாவது சில உண்மைகளை ஒரு வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு மும்பை அரசாங்கம் நினைச்சிருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் இப்ப எழுகிறது மக்களே. இது நேற்று நடந்திருக்கு இந்த சம்பவம். இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இது அப்படியே ஊத ஆரம்பிக்குது. மேபி இந்த சம்பவம் பெருசாக ஒரு பேசும் பொருளா மாறுச்சு அப்படின்னால் அவங்களை சுட்டு கொன்னதுக்கான தேவை, அந்த காரணம் என்ன இருக்கு? ஏன்னா 17 பேர் ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்தாச்சு. அவங்க யாருமே எந்த தப்பும் தப்பும் நடக்கலன்னு அவங்களும் சொல்றாங்க, அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட நபரை போய் ஏன் சுட வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் எழுகிறது. இதுக்கான விடை கிடைக்குமா பார்க்கலாம். இன்னைக்கு நடந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.